தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 3/3/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையட்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் நீதிமொழிகள் 1 அதிகாரம் 33 எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, எவர் எனக்கு செவி கொடுக்கின்றாரோ அவர் தீங்கின்றி வாழ்வார், தீமை வருகையிலும் அச்சமின்றி அவர் மன அமைதியுடன் இருப்பார் என்கின்றது. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று நமக்கு கிருபையின் வார்த்தைகள் மூலம் கூறும் நல் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், நாம் இறைவனுக்கு செவி கொடுக்க வேண்டும். அவர் என்ன கூறுகின்றார், வேதாகமத்தின் மூலமாக அவர் எனக்கு என்ன போதிக்கின்றார் என்று செவி கொடுத்து அதன்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் இந்த உலகத்தில் உள்ள எந்த தீங்கும் நம்மையும் நம் சந்ததியையும் அணுகவே அணுகாதாம். சில நாட்களில் மனிதர்களுக்கு தீமை வரும் காலம் என்று ஒன்று உண்டு. நன்மையும் தீமையும் படைத்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான். நன்மை செய்கிறவர்களையும் உலகத்தில் வைத்துள்ளார், தீமையையும் தீமை செய்கின்ற மனிதர்களையும் உலகத்தில் அவர்தான் படைத்தார். காரணம், தீமை செய்யும் பொழுது நன்மையை பெற்றுக்கொண்ட நம்முடைய பிள்ளைகள் என் ஜனம் என்னை விட்டு விலகி ஓடுகின்றதா, அல்லது தீமை என்று ஒன்று வந்தாலும் கூட அவர்கள் என்னை இறுக பற்றி கொண்டு என்னை மட்டுமே நம்பி வாழ்கின்றார்களா என்று தீமையையும் தீமை செய்கின்ற மனிதர்களையும் உலகத்தில் வைத்துள்ளார். பிரியமானவர்களை, அப்படி தீங்கு வரும் பொழுது நாம் என்ன செய்வோம் தெரியுமா? இறைவனை மட்டுமே அண்டி அவர் என்னுடன் இருக்கிறார் என்று அவரை தேடி அவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மை கர்த்தர் அந்த தீயவர்களினால் வருகின்ற தீமை நம்மை அண்டாமல் நம்மையும் நம் சந்ததியையும் பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் இன்றிலிருந்து இறைவனை மட்டுமே அண்டிக் கொள்வோம், அவரை துதிப்போம், பாடுவோம். உலகில் என்னென்ன மக்கள் எந்தெந்த வழிபாடுகளை கொண்டு வந்தாலும் அதை எட்டி பார்க்காமல் இறைவன் வேதாகத்தின் மூலமாக நம்முடன் என்ன பேசுகின்றார் என்று அவர் வழியில் நடப்போம். மிகுந்த பரிசுத்தவான வாழ நாம் முயற்சி செய்வோம். குறிப்பாக லென்த் என்னும் கிருபையின் நாட்களை 5ஆம் தேதியில் இருந்து நாம் கடைபிடிக்க போகின்றோம். இந்த நாட்கள் எதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்றால், நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களுக்காக இறைவனுடன் மன்னிப்பு கேட்டு நாம் பரிசுத்தமானாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த கிருபையின் நாட்கள். இந்த கிருபையின் நாட்களில் நம்மை இன்னும் அதிகமாக சோதிப்போம், மிகுந்த பரிசுத்தவானாக வாழ்வோம். எந்த தீங்கும் நம்மை அண்டாமல் நாமும் நம் சந்ததியையும் மகிழ்ச்சியாக வாழ்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக உமக்கு மட்டுமே செவி கொடுத்து நாங்கள் வாழும் பொழுது எந்த தீங்கும் எங்களை அண்டாது, எந்த ஆபத்தும் எங்களை நெருங்கும் போதும் நீர் எங்களை பாதுகாத்து எங்களையும் எங்கள் சந்ததியும் வாழ வைப்பீர், ஆசீர்வதிப்பீர் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் உமக்கு மட்டுமே செவி கொடுத்து வாழ்வோம் என்று பொருத்தனை செய்கின்றார்களோ, எங்களுடைய சேர்ந்து பொருத்தனை செய்கின்ற சகோதரன் சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.